ஒரு விவாகரத்து ஆன 37 வயசு ஆண் மறுமணம் செஞ்சுக்க பெண்களுக்கு போட்டிருக்க கண்டிஷன்ஸ் தான் இப்ப சோஷியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்கு. திருமண மேட்ச் மேக்கரா வேலை பார்க்கறவங்க தான் ஒன்ட்ரிலா கபூர். இவங்கள ஒரு 37 வயசு ஆண் தொடர்பு கொண்டிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிருக்கு. திருப்பி தன்னோட வாழ்க்கைய ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்ச அவரு பொண்ணு தேட வந்திருக்காரு. இதுல என்ன தப்புன்னு தான் எல்லாத்துக்குமே தோணும். ஆனா பொண்ணுங்களுக்கு இவர் வச்ச கண்டிஷன்ஸ் தான் இப்ப சோஷியல் மீடியாவுல பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன கண்டிஷன்னு தான் எல்லாத்துக்குமே தோணும். அதாவது 37 வயசான அவருக்கு 30 வயசுக்கு கீழே தான் பொண்ணு இருக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா கண்டிஷனை வச்சிருக்காரு. தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்க கூடாது, இதுக்கு முன்னாடி யாரையுமே காதல் பண்ணிருக்க கூடாது, குறிப்பா அந்த பொண்ணு கன்னித்தன்மையோட இருக்கணும்னு வரிசையா லிஸ்ட் போட்டிருக்காரு. அதோட அந்த பொண்ணு பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்ட மோந்த்ரிலா முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அவரோட ப்ரொஃபைல அந்த மேட்ச் மேக்கிங் தளம் நிராகரிச்சிருக்கு. ஆனாலும் ஓந்த்ரிலா ஏன் இப்படி இந்த அளவுக்கு நிபந்தனைகளை வைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு தன்னோட காரணத்தை சொல்லியிருக்காரு. சில ஆய்வுகள் சொல்லுது, ஒரு பொண்ணு திருமணத்துக்கு முன்னாடி அதிக உறவுகள்ல இருந்தா திருமணத்துக்கு அப்புறம் அவரோட விசுவாசம் குறைவா இருக்கும், அதனால தான் நான் இப்படி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. உடனே பதிலுக்கு எதிர்கேள்வி கேட்ட ஒன்றிலா, அப்படின்னா அந்த கண்டிஷன் உங்களுக்கும் பொருந்தும் தானே, நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து பெற்றவர் தானேன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் சைலண்டா இருந்த அவரு உடனே, நான் ஆம்பளை, அதனால இதை என் கூட ஒப்பிட முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வரி ஓந்த்ரிலாவை மட்டுமில்லாம இந்த கதையை கேட்ட எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. உடனே அவரு அந்த நபரை பார்த்து, இவ்வளவு நிபந்தனைகளுக்கும் பொருந்துற பெண் இருந்தாலும் கூட அவ 37 வயசு விவாகரத்து பெற்ற ஒருவரை திருமணம் செய்ய விரும்பவாளான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த நபர் நம்பிக்கையோட, அப்படிப்பட்ட பெண்கள் கிட்ட இருந்து எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது, அதை சரிபார்க்க தான் ஒரு நிபுணர் தேவைன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அந்த நபர்கிட்ட, உங்களை யாரும் ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கல, ஆனா உங்களோட பழமையான ஆணாதிக்கமான எண்ணங்களாலும் நியாயமற்ற நிபந்தனைகளாலும் நீங்க தான் பெண்களை ஏமாத்த போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த நபரோட கோரிக்கையை நிராகரிச்சு அவரோட வேலை பார்க்க மறுத்திருக்காங்க ஒன்ட்ரிலா. இந்த செய்தி இணையத்துல பலரையும் கொதிப்படைய வச்சிருக்கு. He's 37, divorced, IITian, and he told me that he wants somebody who's under 30, never been married, in fact, never even been in a relationship, and she should be a Brahmin. He also added that he prefers somebody with a zero body count, and he said all of this with a straight face. Mind you, he's an IITian and he works as a director with a $1 billion company. So I told him that his request is absolutely absurd, and even if, hypothetically, I were to entertain this request, as a matchmaker, I cannot find out if somebody's had history or not. To which he says, I completely understand, but there is a reason behind why I'm asking for such a thing. Then I asked him, okay, what's the reason? To which he says that there is apparently some research that suggests that the more number of partners a woman has had is directly proportional to her chances of being unfaithful in the future. And that's why he's asking for such a thing. So I asked him, doesn't the same research also apply to you since you were married before? To which he says, no, that's not a fair comparison. So then I asked him something else. I said, hey, look, the woman you're describing, someone under 30, someone who's a Brahmin, who's a virgin, she exists. She also probably belongs to a pretty conservative and traditional family. Do you realistically think that she will accept a 37-year-old divorced man? To which he says, yes, I am getting those proposals on Shadi.com every single day. So then I asked him that if you're getting those proposals, why have you come to us? To which he says, I don't trust these platforms. There are scams and frauds happening on these sites. So I need somebody to vet and verify these profiles for me. To which I told him that, hey, I don't think the scams and the fraud is happening with you. I think you are the one who's going to scam these women with your orthodox, traditional, and patriarchal mindset and your absolutely unrealistic criteria. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.